கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஒரு மிக முக்கியமான முடிவு ஒன்றை டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எடுத்திருக்கிறது. ராஜ்நாத் சிங், நம்முடைய இராணுவ அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், அவர் டிஆர்டிஓவிடம் இருந்து வந்த மிசைல்ஸ், ஏவுகணை தொழில்நுட்பத்தை இந்தியாவைச் சேர்ந்த தனியார் நிறுவனங்களுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம், அதை கொடுப்பதற்கான அந்த ஒரு ஃபைல் ஒன்று அவங்க இன்டர்னலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறத அப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது ப்ராசஸ் தான். திஸ் இஸ் ஃபார் எலிஜிபிள் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ அதெல்லாம் அந்த ஃபைன் பிரிண்டெல்லாம் படிக்கணும். என்ன எலிஜிபிலிட்டினா, யார் இந்த தொழில்நுட்பத்தை பெறுவதற்கான தகுதி வாய்ந்தவர்கள், எலிஜிபிலிட்டி யாருக்கு அந்த தகுதி இருக்கிறது, அவங்க ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்ணலாம். ஸோ டெக்னாலஜி ஏற்கனவே டிஆர்டிஓ உருவாக்கி விட்டது. டிஆர்டிஓவுடைய மிசைல் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும், 1 கோடியிலேருந்து 200 கோடி வரைக்கும் இருக்குது. ஏகப்பட்ட பேரில் அவங்க அஸ்திரங்களை வச்சுருக்காங்க. அஸ்திராங்கிற பேர்லேயே ஒரு அஸ்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அக்னி அப்படிங்கிற ஒரு தொலைதூரம் போய் தாக்கக்கூடியது. பிரம்மோஸ், இதில் பிரம்மோஸ் மட்டும்தான் இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டாக சேர்ந்து தயாரிப்பது. அதோடைய தயாரிப்பு உரிமை இந்தியாவிடம் தான் இருக்குது. ஸோ அது நம்ம பல விதத்தில் பயன்படுத்தியிருக்கோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இண்டிஜினஸ் தொழில்நுட்பம். தரையிலிருந்து தாக்குவது, கப்பலிலிருந்து தாக்குவது, விமானத்திலிருந்து தாக்குவது, இந்த மாதிரியாக ஒரு ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ஏவுகணைகள் நம்மிடம் இருக்கின்றன. இது எல்லாம் இப்போ எதனால் இதெல்லாம் வருது அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ கடந்த 2 மிகப்பெரிய போர்களை எடுத்துக்கொண்டால், ஒன்று ஈரானில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர், அது ஆன் அண்ட் ஆஃபாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர். இந்த போரே ஏவுகணை போர், ட்ரோன் போர், ஆளில்லா விமான போர் அப்படியாக மாறிவிட்டது. இந்த நிலையில் இந்தியா ஏன் இந்த முடிவை எடுக்கிறது? அரசு மட்டுமே தயாரித்து வந்த, அரசுடைய டிஆர்டிஓ நிறுவனம் மட்டுமே தயாரித்து வந்த இந்த ஏவுகணைகளை தனியாருக்கு, எலிஜிபிள் தகுதி வாய்ந்த தனியார் நிறுவனங்களுக்கு, இந்திய தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு சார்ந்த உற்பத்தி, இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களுக்கு உள்நாட்டுக்குள், வித்தின் த கண்ட்ரி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இதை நேற்றைக்கு முடிவெடுத்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கு இந்தியா உற்பத்தி செய்யக்கூடிய ஏவுகணைகளின் எண்ணிக்கையை மிக அதிகமாக கொண்டு போவதற்கு, இன்னைக்கு 1 ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி 10 ஆக்குவது, 10 மடங்கு எப்படி அதிகமாக்குவது, அதுதான் நம்முடைய கோலே. அது மட்டும் இல்லாமல் நாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஏவுகணைகளை குறைப்பது, அதை 0வுக்கு எடுத்துக்கிட்டு போகுது. மாறாக நம்முடைய நட்பு நாடுகளுக்கு அதிகமாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளியில் போகிறதை தடுப்பது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே வருவதை ஊக்குவிப்பது, அதுவும் இதற்குள்ளே இருக்குது. ப்ளஸ் இதன் காரணமாக உற்பத்தி அதிகரித்து நம்முடைய வருமானம், பொருளாதாரம் எல்லாவற்றையும் அதிகரிப்பதற்கானது. முக்கியமாக எம்எஸ்எம்இன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அவையெல்லாம் இதில் மிகப்பெரிய பலன் பெறும். என்னென்னா, அவங்க மிசைலே தயாரிக்க மாட்டாங்க, ஆனால் அதோடைய டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனி எடுத்துங்க, அது இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு எடுத்துங்க, அல்லது ஹூண்டாய் மோட்டார்ஸ்னு எடுத்துங்க. அவங்க ஒரு கார் செய்கிறாங்கன்னா அந்த காரோடைய உதிரி பாகங்கள் பல இருக்குது. அந்த உதிரி பாகங்களாக அவங்க ஒரு சில லார்ஜ் சிஸ்டம்ஸ், பிரேக்கை ஒரு கம்பெனி பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க, டயர் ஒரு கம்பெனி பண்ணி கொடுக்குது, நட்டு போல்ட்டே அந்த காருக்குள்ளே எவ்வளவு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ரப்பர் லைனிங் இருக்கும், அது சீட்டு பண்ணுறது ஒரு கம்பெனி, இப்படி கிளாஸ் அதில் ஃபிட் பண்ணுறது, இப்போ பாடி, என்ஜின், இது ஃபியூவல் சிஸ்டம், டியூபு, கார்பரேட்டர், அது டீசல் என்ஜினா, பெட்ரோல் என்ஜினா, எலக்ட்ரிக் என்ஜினா, அதுக்குரிய ஒரு ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவென்ச்சுவலி நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் இதற்கான கான்ட்ராக்டை ஓஇஎம்னு அந்த பர்டிகுலர் இப்போ ஹூண்டாய் மோட்டார்ஸுக்கோ அல்லது டாடா மோட்டார்ஸுக்கோ சப்ளையராக வருவாங்க. ஃபஸ்ட் லெவலில் அவங்க ஆர்டர் எடுத்ததுக்கு பிறகு அவங்க கீழே தன்னுடைய ஒர்க்கில் பல பார்ட்ஸை அவங்க பிரித்து இன்னொரு 20, 30, 40 கம்பெனிக்கு தருவாங்க. அவங்க இன்னும் ஒரு சில பேர்ட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும். அப்போ எவென்ச்சுவலி வேரியஸ் சிஸ்டம்ஸ் உருவாக்கப்பட்டு, அது அசம்பிள் ஆகி, அது ஒரு லார்ஜர் சிஸ்டம் ஆகி, அது சப்ளை பண்ணப்பட்டு, ஹூண்டாயில் அதெல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டு, டெஸ்ட் பண்ணப்பட்டு, இந்த காரு உங்கள் ஷோரூமுக்கு உட்காந்து நிற்குது. அதே மாதிரி தான் டிஃபென்ஸ் சிஸ்டமும்.
இந்த ஏற்கனவே இந்த ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்க டிஃபென்ஸ் வண்டிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேங்க்கும் கிடையாது, பட் ஆர்மர்டு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரண காரில் என்ன பிரச்சனை? துப்பாக்கியால் சுட்டாங்கன்னா தூள் தூளாக போயிடும், ஓட்டை போட்டு போயிடும். ஆனால் குண்டு துளைக்க முடியாத கவச வண்டிகள் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா செய்கிறாங்க. நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய கார்கள் மட்டுமல்ல, அவங்க இந்த மாதிரியான கவச வண்டிகளை அவர்கள் தயாரிக்கிறார்கள். ஒரு சின்ன பிட்டு ஆனந்த் மஹிந்திரா வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அவருடைய ட்விட்டரில். அதில் வரிசையாக ஒரு ரயில் சரக்கு வண்டி, குட்ஸ் ட்ரெயினில் இந்த வண்டிகள் எல்லாம் அது மேலே நிற்க வைக்கப்பட்டிருக்கு. அது வரிசையாக அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ இன்னைக்கு நமக்கு இண்டிஜினஸாக இதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துருச்சு இல்லையா? இதோடைய அடுத்த கட்டம் தான் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய ஏவுகணைகளுடைய தொழில்நுட்பம். இதை வந்து பண்ணும் பொழுது என்டையர் டவுன்ஸ்ட்ரீம் மேனுஃபேக்சரிங் பயங்கரமாக அதிகப்படுத்துது. இதை கன்வென்ஷனல் மிசைல் சிஸ்டம்ஸ் இதுக்கு வந்து யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் டு அப்ளிகபிள் குவாலிஃபிகேஷன், சர்டிஃபிகேஷன், ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட். இது யாரெல்லாம் தயாரிக்கலாம், அந்த கம்பெனியோடைய ஓனர்ஷிப் என்ன, அவங்கள்ட்ட தேவையான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா, அவங்கள்ட்ட தேவையான சைஸ் இருக்கா, அவங்கள்ட்ட அதை முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கான பணம் இருக்கிறதா, இது எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கான ராயல்ட்டி பேசிஸ் வித் கிளியர்லி அப்ரூவ்டு. இப்போ வந்து இதுக்கு யார் இதோடைய கஸ்டமர்? இந்திய இராணுவம் மட்டும்தான் இதோட கஸ்டமராக இருக்க முடியும். இந்திய இராணுவம் நான் சொல்லும் பொழுது தரைப்படை, கப்பல் படை, வான்படை, இதுக்கு தகுந்த மாதிரி இவங்க தான் வாங்குவாங்க. அல்லது இந்தியா ஒரு நாடாக வெளிநாடுகளோடு ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளும். அந்த நாடுகளுக்கு இவற்றை விற்பதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்திய அரசு ஏற்படுத்தி தரும். அதற்கு பிறகு சப்ளை கான்ட்ராக்ட் இவங்களுக்கு வரும். அந்த மாதிரியும் செய்யலாம். சென்ற ஆண்டே இதற்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, மிசைல்ஸ், ஆர்டிலரி ஷெல்ஸ். ஆர்டிலரி அப்படின்னா பீரங்கிகள் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறோம். தொலைதூரம் அதிக எடையுள்ள குண்டுகளை தூக்கி எறியக்கூடிய ஹோவிட்சர்ஸ், பல்வேறு விதமான தொலை தூரத்தில் தூக்கி எறிந்து வீசி குண்டுகளை போட்டு தாக்குவது, அதுதான் ஆர்டிலரின்னு சொல்கிறது. அதோடைய ஷெல், அம்யூனிஷன், சாதாரண துப்பாக்கிகளுக்கான குண்டுகள், இது எல்லாமே வந்து ப்ரைவேட் செக்டருக்கு மாற்ற போகிறாங்க. ப்ரைவேட் செக்டரில் அதிகமாக இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பேசிக் ஐடியா ஆத்ம நிர்பர், தன்னிறைவு பெற்ற பாரதம், ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு நமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க. இன் அ சென்ஸ் இதை ட்ரிகர் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூரையும் சொல்லலாம். அந்த சமயத்தில் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்தது, பாகிஸ்தான் இந்தியா மீது பதிலுக்கு தாக்குதல் செய்தது. அதில் நமக்கு ஒரு சில இழப்புகளும் இருந்தன. நம்ம இன்னும் அதிகமான இழப்புகளை பாகிஸ்தான் மீது செய்தோம் என்றாலும் த்ரெட் என்ன, த்ரெட் பர்செப்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஃபார் ஏரோஸ்பேஸ் பவர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், கேப்ஸ், CAPSS என்ற ஒரு அமைப்பு, அவங்க வந்து பாகிஸ்தானுடைய ஸ்பேஸ் கேப்பபிலிட்டிஸ் கடுமையாக அதிகரித்திருக்கிறது. ஒன்றும் இல்லை, ஆஸ் அ சீனாவுடைய வாசல் ஸ்டேட், சீனாவுடைய கிளையண்ட் ஸ்டேட்டாக பாகிஸ்தான் தன்னுடைய கேப்பபிலிட்டி அதிகப்படுத்தி கொண்டே போகிறது. இது நான் ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்த்தேன். அந்த சமயத்தில் அதை நான் ஒரு காணொலியாக பண்ண முடியல. அவங்க வந்து கடந்த 16 மாதங்களில் சீனாவின் மூலமாக 6 செயற்கைக்கோள்களை வானத்தில் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு சொந்தமாக ராக்கெட் லான்ச் கேப்பபிலிட்டி கிடையாது. ஆனால் காசு கொடுத்தா அல்லது காசு கொடுக்காமலேயே கூட சீனா வந்து அதை மேலே அனுப்புறதுக்கு தயாராக இருக்குது. அது முழுக்க முழுக்க இந்தியாவை உளவு பார்ப்பதற்காக அவர்கள் இருப்பது. சர்வேலன்ஸ், வேற ஒன்றுமே கிடையாது. நமக்கு தெரியும் அது அவங்களுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதை டெரஸ்ட்ரியல் கம்யூனிகேஷனோட இணைக்கிறதுக்கும் இந்தியாவை உளவு பார்ப்பதற்குமாக அவர்கள் கடந்த 16 மாதங்களில் 6 துணைக்கோள்களை, செயற்கைக்கோள்களை அனுப்பியிருக்கிறார்கள். அப்போ அவங்க தங்களுடைய கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் சீனா அவர்களுக்கு நிறைய விமான என்ஜின்களை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ரக விமானங்கள், போர் விமானங்களை சீனா உற்பத்தி செய்து அதில் கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் சீனாவும் பாகிஸ்தானும் ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனில் வேறு இறங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாமும் நடக்குது. சேட்டலைட் டெக்னாலஜி சப்போர்ட் சீனா கொடுக்குது, காமன் ஜாயிண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நடக்குது, ட்ரைனிங் கொடுக்கப்படுது. இது எல்லாமே சீனா பாகிஸ்தானுக்கு மிக அதிகமாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா வெளிநாடுகளை நம்பாமல், என்ன பிரச்சனை வெளிநாடுகளை நம்புவதற்குன்னா, ஒரு லாங் நெகோசியேஷன் செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம ரஃபேல் போர் விமானங்களை வாங்கினோம். போர் விமானங்களை வாங்க உள்ள நுழையும் பொழுதே எதிர்க்கட்சிகள் நமக்கு முட்டுக்கட்ட போடுது. இப்போ பாகிஸ்தானில் அந்த பேச்சே கிடையாது.
ஆசிம் முனீர் வாங்குடா அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சோறு கூட சாப்பிடலைங்க, நான் அந்த காசை வச்சு நான் வாங்கிடுறேங்க அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. முதல்ல வந்து எதிர்க்கட்சிகள் இதில் ஊழல் இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதில் வந்து நரேந்திர மோடிக்கு என்ன பங்கு, அம்பானி ஆதானி அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அம்பானி அடானிலேருந்து எல்லா விதமான கதைகளையும் சொல்லிவிட்டு டிலே பண்ண பார்ப்பாங்க. நமக்கு இங்கே நாடு முழுக்க ஒரு பிரச்சனை இருக்கும். என்னவோ தெரியல, இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரே ஃபோக்கஸில் இருக்கணுங்கிறத வந்து விட்டுடுறாங்க. அப்போ இந்தியாவுக்குள்ளேயே ஒரு மேனுஃபேக்சரிங் நடக்குதுன்னா இதை வந்து இவ்வளவு பெரிய விஷயமாக ஆக்க முடியாது. வெளிநாட்டில் நீங்கள் ₹1 கொடுத்தா கூட இது ஒரு பெரிய விஷயமா மாறி போயிடுது. இப்போ டொமஸ்டிக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஸ்கேல் அப் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஒரு போர் நடக்கும் பொழுது நீங்கள் அவசரமாக ஃப்ரான்ஸுக்கு போய் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ரஃபேல் விமானங்கள் பத்தாது, இன்னும் ஒரு 100 கொடுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை சார் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் அமெரிக்காட்ட கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா எல்லா நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கு, இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் தைரியமாக நம்பி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு போர் விமான நிறுவனம், இப்போ F-16லாம் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட போய் நீங்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. எனிவே நாம் வாங்க மாட்டோம் அதை. ஏன்னா அது அப்படியே வந்து அவங்க பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணுற அதே விமானத்தை நம்ம வாங்கினோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செட்டப்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தெரியும். நம்ம என்ன பண்ணுறோங்கிறது வந்து அப்படியே அமெரிக்காவுக்கு கண்ட்ரோல் அப்படியே தெரியும். அவங்க எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய விமானங்களை செயலிழந்து போக வைக்க முடியும். அதனால் நமக்கு இண்டிஜினஸ் கண்ட்ரோல் தான் நமக்கு வேணும். நாமே நம்முடைய போர் கருவிகளை, போர் விமானங்களிலிருந்து எல்லாவற்றையும் உற்பத்தி செய்ய வேண்டும். டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம ஒரு அளவு வரைக்கும் நம்ம அவங்கள்ட்ட கேட்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கும் நம்ம ரொம்ப கிரிட்டிக்கல் வெப்பன்ஸுக்கு வெளிநாட்டு சப்ளையர்ஸ் தான் நம்பியிருக்கோம். அது மாறணும். அதற்காக தான் இந்த புஷ் இது ரொம்ப ஹெவியாக நடக்குது. இது வந்து உடனே இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆட்கள் வருவாங்க. ஏற்கனவே ISROவுடைய ராக்கெட் லான்ச், செயற்கைக்கோளை அனுப்புறதுக்கான டெக்னாலஜியை நீங்கள் வந்து புதிய ராக்கெட் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே தனியார் மயம் செய்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஒரே வழி. அங்கே தான் நம்மளால் ஸ்கேல் பண்ண முடியும். ஒரே ஒரு ஒற்றை நிறுவனத்தை, ISRO, DRDO, இந்த இரண்டை மட்டுமே நம்பி இருந்தால் நமக்கு தான் கஷ்டம். நாளைக்கு இதில் நிறைய முதலீடுகள் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ப்ரொடக்ஷனை கண்ணாபிரான் அதிகரிக்க வேண்டியதாக இருக்குது. நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நண்பர்கள் கிடையாது. இன்னொரு பக்கம் அவங்க வந்து அக்கார்டு அப்படின்னு ஒரு சட்டம் ஒன்றை, ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா இந்த 3 நாடுகளும் தங்களுக்குள்ளாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கின்றன. அடுத்து அதில் வங்கதேசம் சேரலாம். எல்லாம் முஸ்லீம் நாடுகள். மெக்கான்னு பேரையும் வச்சுட்டு வேற யார் வரப்போறா? உங்கள் முஸ்லீம் நாடுகளாக தங்களுக்குள்ளாக ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு ஒருவருக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் மற்றவர்கள் எல்லாம் போய் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அமீரகம் அதில் சேராது. அவங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் மேலும் பல நாடுகள் இதில் சேரக்கூடும். சேருவதனால இந்தியாவுக்கு உடனடியாக மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இது போன்ற ஓர் அமைப்பு என்பது இந்தியாவுக்கு இல்லை. நம்ம வந்து நானும் ஹிந்து, நீ ஹிந்து, வா நேபாள் அப்படின்னு கூட்டுக்க முடியாது. நம்முடைய சுற்று வட்டாரத்தில் நமக்கு வந்து நெருங்கிய நண்பர்களும் ஓரளவுக்கு லார்ஜ் சைஸ்டு இந்த பவரும் கிடையாது, மிலிட்ரி பவரும் கிடையாது. நம்ம குவாடுங்கிற ஒரு அமைப்பை அமெரிக்கா ஏற்படுத்தியது. பட் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அமெரிக்கா ஒரு நம்ப தகுந்த நண்பன் கிடையாது. ஆஸ்திரேலியா எங்கேயோ இருக்குது. நமக்கு ஒரு பிரச்சனைனா ஆஸ்திரேலியா வந்து உடனே போர் விமானத்தோடு இங்கே வந்து நமக்காக சண்டை போடுவான்னு சொல்ல முடியாது. ஏன் நம்மளே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம உடனே போர் விமானத்தை எடுத்துகிட்டு போவோமா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான். ஜப்பான் பிரச்சனை, ஏன்னா ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை, சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்குள்ளே யாராவது ஈடுபட்டால் நம்ம போய் நிற்போமானா நம்மளுமே கொஞ்சம் யோசிப்போம். இன்றைக்கு ஈரான் சுற்றி உள்ள வளைகுடா நாடுகளை எல்லாம் தாக்குகிறது. அப்போ நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம UAEயோட ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் போய் ஈரானை தாக்குவோமா? இது ஒரு காலத்தில் இது ரொம்ப இந்த 2ஆம் உலகப்போர், முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் ரெண்டுமே எனக்கு நீ நண்பன், உனக்கு எதிரி, எனக்கு எதிரி, உன்னோட அவன் சண்டை போட்டான்னா என்னோடய சண்டை போடுற மாதிரி நானும் களத்தில் இறங்குவேன் என்பது போல நாடுகள் இறங்கியதன் காரணமாகத்தான் உலகப்போரே நடந்தது. 2 உலகப்போர்கள் நடந்திருக்கின்றன. அந்த மாதிரி இன்றைக்கு எல்லாரும் ஒரேடியாக கொண்டு போய் குதித்து நீ அவனோட சண்டை போடுறியா, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் என்பது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதாக ஒரு உலகப் போராக போய் முடியும். அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயம் சுற்றியுள்ள நாடுகள் தங்களுக்குள்ளாக ஒரு பேக்டை ஏற்படுத்திக்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அதை தடுப்பதற்காகவாவது நாம் ஏதாவது ஒரு ஏற்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும்.
அதற்கு முன்னால் நம்ம கடுமையாக பலப்படுத்தி கொள்ள வேண்டும். நீ என்னை அடிச்சேன்னா ஒன்று நான் உன்னை நிர்மூலம் பண்ணிடுவேன். கன்வென்ஷனல், இந்த ஒரு வார்த்தை பார்க்கலாம் நீங்கள். கன்வென்ஷனல் மிசைல் அப்படின்னா நியூக்ளியர் மிசைல் அல்ல என்பது தான் அதோடைய அர்த்தம். இங்கே அணு ஆயுதத்தை கொண்டு வராமல் அணு அல்லாத ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்குவது, அதுவே தேவையா? போரே இல்லாத சமுதாயமாக இருக்க முடியாதா அப்படின்னா அதுதான் நம்முடைய விருப்பம். பல நேரங்களில் நம்ம விருப்பம் நடப்பதில்லையே. அதனால் நம்ம தயாரிப்புகளை வைத்து கொண்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டி இருக்கிறது. பார்க்கலாம். இந்த நிச்சயமாக எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்தியாவுக்கு அமையும். நம்முடைய ஓன் ப்ரொடக்ஷன் நம்ம அதிகரிப்போம், ஏற்றுமதிகளையும் அதிகரிப்போம். இது ஒரு பெரிய வாய்ப்பாக ஏன் அமையும் என்றால், ஆசியாவிலேயே சீனா மிகப்பெரிய அச்சுறுத்தலாக விளங்குகிறது. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனை சீனாவில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துகிட்டு இருக்கு. எல்லை பிரச்சனை தான். அவ்வளோ பெருசாக இருக்கான், முரட்டுத்தனமாகவும் இருக்கான், மேனுஃபேக்சரிங்கில் எங்கேயோ வேற உட்காந்துருக்கான், அவனுடைய பொருளாதாரம் கண்ணா பின்னான்னு வலுவாக இருக்குது. அந்த நிலையில் அவன் திடீர்னு ஒரு நாளைக்கு, அதுவும் அங்கே டெமோக்ரஸியும் கிடையாது, ஒரு ஆள் திடீர்னு வாடா சண்டையில் இறங்குவோண்டான்னா யாரும் தடுக்கவே முடியாது. அவங்க ஊரில் இருக்கிறவங்களும் சரி போட்டு தான் பார்ப்போமே வா அப்படின்னு இறங்கிடுவாங்க. அந்த நேரத்தில் பிலிப்பைன்ஸ் தன்னை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளப் போகிறது? திருண்டு நாடு. இந்தோனேஷியா தன்னை எவ்வாறு காக்கப் போகிறது? வியட்நாம் தன்னை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ளப் போகிறது? அப்போ இந்தியா தன்னுடைய ஆயுதங்கள் மூலம் அவர்களை காப்பதற்கும், ஏவுகணைகள் உள்ளே வராமல் தடுப்பதற்கும் உதவலாம். ஏவுகணைகள் மூலம் சீனாவின் பல பகுதிகளை தாக்குவதற்கும் உதவலாம். நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வெப்பன்ஸ் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதன் மூலமாக சீனாவை அதோடைய முரட்டுத்தனத்தை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவலாம். இப்போ நமக்குன்னு ஒரு சில அந்த ப்ரொடக்டிவிட்டியை ரொம்ப அதிகப்படுத்த வேண்டியிருக்கும். இந்த டெக்னாலஜி எல்லார்ட்டையும் கிடையாது. நம்ம ஸ்பேஸ் அண்ட் மிசைல் டெக்னாலஜியில் ஒரு ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை நம்ம இது வரைக்கும் செய்திருக்கோம். அதை சரியான விதத்தில் பயன்படுத்தி முன்னெடுத்து செல்வது என்பது ரொம்ப அவசியமாகிறது. எனவே வாழ்த்துக்கள் இவர்களுக்கு. இவர்கள் இதை எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து போவார்கள் என்பதை காண நானும் ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.